உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மோகா டெக்னிக்கல் சேனல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோல இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத ரொம்ப சூப்பரான ஒரு 8 வெப்சைட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். குறிப்பா இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே நீங்க ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டா கண்டிப்பா இது பயனுள்ளதா இருக்குங்க. எந்த ஒரு அப்ளிகேஷனும் நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம வித்தின் செகண்ட்ல உங்க வேலைகள் பார்த்தா ரொம்ப சுலபமா முடிகிற வகையில இந்த வெப்சைட்ஸ் பத்தினா இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி பாருங்க. இந்த வீடியோக்கு பிடிச்ச லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண மாதிராதீங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போற வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வெப்சைட் என்னன்னா PAP கேமரா. இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ்ல உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள உங்களுடைய போட்டோஸ், அழகான போட்டோஸை நீங்க ஆட் பண்ணி டெம்ப்ளேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே நீங்க பார்க்கறது எல்லாமே கேட்டகரி. ஒரு கேட்டகரி பார்த்தா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக இதுக்குள்ள ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு போட்டோஸ் அப்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. கிளிக் பண்ணுங்க, ப்ரௌஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒரு போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமாக கிராப் பண்ண சொல்லி கேட்கும். கரெக்டா கிராப் பண்ணிக்கங்க, ஓகே பண்ணிக்கங்க. இப்போ கோ பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. சோ அவ்வளவுதாங்க, உங்களுடைய போட்டோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரேம்குள்ள ஆட் ஆனதா ஆயிடுச்சு. இது மாதிரி அழகான போட்டோஸை எடிட் பண்ணதுக்கு இந்த வெப்சைட் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய வெப்சைட் ஜிடைப்பர். உங்களுடைய நண்பர்களை நீங்க பிராங்க் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமாக ஆட்டோ பட்டன் நீங்க கிளிக் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதே கோடிஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டைப் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும். அதாவது உங்களுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ண மாதிரி, இல்ல உங்க சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹேக் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இதுவே கிரியேட் ஆனது பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க ரொம்ப கிரிட்டிக்கல் டேட்டா அந்த மாதிரியான ஒரு சில எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவே டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஸோ நண்பர்கள் கண்டிப்பா நம்பிடுவாங்க ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பிராங்க் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் இந்த வெப்சைட் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய வெப்சைட் ரேபிட் டேபிள்ஸ் அப்படின்ற இந்த வெப்சைட். இதுக்குள்ள உங்களுக்கு எக்கச்சக்கமான டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு வெப் டிசைன் சம்பந்தப்பட்டதோ, எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஆன்லைன் டூல்ஸ், டெக்ஸ்ட் டூல்ஸ், PDF டூல்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் என்ற மாதிரி எக்கச்சக்கமான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்க மொபைலே எந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ட்டு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. டைரக்டா கிளிக் பண்ணி அப்படியே நீங்க யூஸ் பண்ண வேண்டியதா. இங்க ரெக்கார்ட் பட்டன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ரெக்கார்ட் பட்டன் நான் எனேபிள் பண்ணிட்டு அப்படியே நான் வெளியே போயிட்டு கூட யாருக்குமே தெரியாத மாதிரி சாதாரணமாக என்னென்ன விஷயங்கள் பேசி ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கணும் ரெக்கார்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதை நீங்க ஆஃப் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸ் பார்த்து நீங்க டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். உண்மையில ஒரு எக்ஸலண்டான வெப்சைட்டுங்க, மறக்காம ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் ஸ்பெல் செக். நம்ம ஏதாவது டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெடி பண்ற டாக்குமெண்ட்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள இங்க பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே செக் டெக்ஸ்ட் அப்படின்னு பாருங்க, அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இதுவே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டிடும். டைரக்டா இங்க ஸ்பெல் செக் முறையில் நீங்க அதை கரெக்ஷன் கூட பண்ணிக்கலாம். ஒரு நல்ல வெப்சைட்டுங்க, மறக்காம ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் மாப்காப். ஸோ ஃபேவரட்டான மூவிஸ்ல இருக்க அந்த ஃபேவரட்டான டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டைலாக்ஸோ இல்ல ஃபேவரட்டான சாங்ஸோ உங்களுக்கு ரிங்டோனா செட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த டைலாக் பிடிச்சிருக்கோ, எந்த சாங்ஸ் பிடிச்சிருக்கோ அதை டைரக்டா டவுன்லோட் பண்ணி அதை நீங்க ரிங்டோனா செட் பண்ணிக்கலாம். உண்மையில நிறைய சூப்பரான ரிங்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு வால்பேப்பர்ஸ் வேணும்னு நினைச்சீங்கனாலும் கீழே உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா 4K வால்பேப்பர்ஸ்ங்க, கலர்ஃபுல்லா எக்ஸலண்டா இருக்கு. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. வேணும்னா மறக்காம இந்த வெப்சைட் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் கம்ப்ரஸ் நவ். உங்களாண்ட இருக்க இமேஜஸ்ல குவாலிட்டி எதுவுமே சேஞ்ச் ஆகாம அதோட சைஸ் மட்டும் கம்ப்ரஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு எக்ஸலண்டான வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்சைட் போனதுக்கு அப்புறமாக உங்களுடைய போட்டோஸ் கேலரியில போயிட்டு எந்த போட்டோ வேணுமோ அந்த போட்டோ செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இங்க எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இங்க உங்களுடைய KB சைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்குது நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறமாக டைரக்டா கம்ப்ரஸ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்க ஈஸியா கம்ப்ரஸ் பண்ணி இது மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வெப்சைட்டுங்க, வேணும்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் ஸ்பீட் டெஸ்ட். நம்ம போகக்கூடிய இடங்கள்ல நெட்வொர்க் ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இரண்டு மொபைல்ல இன்டர்நெட்டுக்காக நான் யூஸ் பண்றது ஏர்டெல். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கோ பட்டன் நான் கிளிக் பண்றேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாரதி ஏர்டெல் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆனதா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா செக் பண்ணது. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி எக்ஸாக்ட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்கான்றதை நீங்க ஈஸியா ரியலைஸ் பண்ணலாம். ஒரு நல்ல வெப்சைட், மறக்காம ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம இறுதியா பார்க்கக்கூடிய வெப்சைட் ரெண்டர் ஃபாரஸ்ட். மேக்ஸிமம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேவரட்டான இன்ட்ரோஸ் மற்றும் அவுட்ரோஸ் ரெடி பண்றதுக்கு இந்த வெப்சைட் மேக்ஸிமம் எல்லாமே ட்ரை பண்ணிருப்பீங்க. இதுக்குள்ள போனதுக்கு அப்புறமாக உங்களுக்கு எந்த இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சாம்பிள் பார்த்தீங்கன்னா பாத்துக்கங்க.
ஸோ ப்ளே பண்ணி பாருங்க. ப்ளே பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமாக ஓகே அந்த பட்சத்தில் கீழே கிரியேட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் பார்த்தா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள போயிடும். ஸோ கேலரியிலிருந்து உங்களோட லோகோ பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். செலக்ட் பண்ணிக்கிங்க. கீழே டைட்டில் அதுக்கு மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு டைரெக்டாக நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டியதுதாங்க. இங்க நான் வந்து லாகின் ஆன் பண்ணல, அதனால எனக்கு வந்து இப்போ டைரெக்டாக காட்டுது. நான் லாகின் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இது மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். ஸோ வேணும்னா நீங்க லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்றைக்கு பார்த்த இந்த வெப்சைட் எல்லாமே 100% உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ அதனால தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி இந்த சீரிஸ் பார்த்து நான் வந்து பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்க நண்பர் கூட மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணி சேனல் பார்த்து மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் ரொம்ப நன்றி. வணக்கம். Are you listening? Damn.